முகத்திற்கு பூசுவதற்கு விதவிதமாக அழகு சாதன கிரீம்கள் வந்த பின்னர் மஞ்சள் பூசி குளிப்பது இன்றைய காலகட்டத்தில் மறந்து போய்விட்ட ஒரு விடயம். ஆனால் மஞ்சள் பூசி குளிப்பவர்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் பாதிக்கும் வாய்ப்பு குறைவு என்று ஆய்வாளர்கள் கண்டுள்ளார்கள். இந்த கண்டுபிடிப்பின் பின்னர் மஞ்சள் பூசிய முகத்துக்கென்று ஒரு தனி அழகு உண்டு. ஆனால் அது வெறும் அழகோடு நிற்காமல் அதில் ஏராளமான மருத்துவ குணங்களும் உண்டு என்பது இன்றைய இளம் யுவதிகளுக்கு புரிவதில்லை. இன்றைய இளம் பெண்கள் பலருக்கும் சோப்பு போட்டு குளித்த பின்னர் மஞ்சள் பூசி குளிப்பதன் மகிமை தெரியாமல் போனதன் காரணம் அதை பற்றிய சரியான புரிதலும் விழிப்புணர்வும் இல்லாமல் போனதுமே காரணம். எனவே மஞ்சள் பூசி குளித்தவர்கள் கூட நாளடைவில் தோழிகள் சிரிக்கிறார்களே என்று தற்பொழுது மஞ்சளை மறந்து விட்டார்கள். மஞ்சள் ஒரு கிருமி நாசினி என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அது பெண்களுக்கு ஏற்படும் கொடிய புற்றுநோயான கருப்பை வாய் புற்றுநோயை கூட கட்டுப்படுத்துகிறது. மஞ்சள் பூசி குளிக்கும் பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோயை உருவாக்கும் வைரஸ் அழிக்கப்படுவதும் புற்றுநோய் ஏற்பட்டவர்களுக்கு அது ஓரளவு கட்டுப்படுத்தப்படுவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுத்தும் HPV கிருமிகள் கருப்பை வாயில் இருப்பது கண்டறியப்பட்ட பெண்களில் பாதி பேருக்கு மஞ்சள் கொடுத்து பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டது. சிலருக்கு எப்பொழுதுமான மருந்துகள் மட்டும் கொடுக்கப்பட்டது. அதில் மஞ்சள் பயன்படுத்தியவர்களுக்கு இந்த கிருமியின் ஏற்பட்ட பாதிப்புகள் சரியானது, மேலும் பாதிப்பு ஏற்படுவது தடுக்கப்பட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இனி பெண்கள் குளிக்கும் போது மஞ்சள் தேய்த்து குளிப்பதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள். அலுவலகம் மற்றும் பள்ளிக்கு செல்லும் பெண்கள் விடுமுறை நாட்களிலாவது மஞ்சள் பூசி குளிப்பது உடலுக்கு நன்மை, ஆரோக்கியத்தையும் தரும். மேலும் இது போன்ற குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.